அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரம்லானுடைய டே 2 சஹர் டு இஃப்தார் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். சஹருக்கும் இஃப்தாருக்கும் நான் என்னெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இஷா முடிச்சுட்டு ஒரு 9:30 போல் தாங்க வேலைகளே ஸ்டார்ட் பண்ணுறேன். சஹருக்கு சமைக்கிறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சஹருக்கு சாம்பார் வைக்கலான்னு தாங்க இருக்கேன். சாம்பார் வைக்கலான்னு பார்த்தா ஒன்றும் பெருசாலாம் காய்கறி இல்லைங்க. கொஞ்சம் போல் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இருந்த காய்கறிகளை எடுத்து இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு பருப்பு குழம்பு மாதிரி ரெடி பண்ணலான் இருக்கேங்க. அது எப்படின்னு சொல்கிறேன். எதுவுமே காய்கறி இல்லைன்னாலும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாம்பார், அதாவது பருப்பு குழம்புன்னு சொல்லலாம்ங்க. அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அரிசி ஊற வச்சுருந்தேங்க. முதல்ல ரைஸை நம்ம அங்கிட்டு போட்டு விட்டுடலாம். நமக்கு ரைஸ் வேகிற நேரத்தில் நம்ம மற்ற வேலைகள்லாம் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் பருப்பு வேக வச்சுக்க போகிறோங்க. பருப்போட மொத்தமாக இந்த எல்லா காய்கறிகளையும் போட்டு தான் வேக வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி என்னென்னலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. இதோட கொஞ்சம் போல் கோஸ் இருந்துச்சு, அதையுமே சேர்த்துருக்கேன். 2 கேரட்டையும் நறுக்கி சேர்த்துட்டேன். இதோட ஒரு 3 கத்திரிக்காய் இருந்துச்சுங்க, அதுவுமே சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்க்கலாம். இதை அப்படியே மொத்தமாகவே நம்ம குக்கரில் விசில் அடிக்க விட போகிறோம். குக்கரில் உங்களுக்கு காய்கறி கரைஞ்சிருமா அப்படின்ற பயமே வேணால், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு குழம்பு நம்ம ரேஷனில் கொடுக்குற பருப்பு வச்சு தாங்க செய்ய போகிறோம். ரேஷனில் கொடுக்குற பருப்புனாலே அது நல்லா இருக்காதுன்ற ஒரு எண்ணமே இருக்குது. பட் ஆனால் அந்த பருப்பு மட்டும் போட்டு செய்யக்கூடாதுங்க. நான் ஒரு மூடி அளவுக்கு, அதாவது ஒரு கையளவுக்கு அந்த பருப்பு எடுத்திருக்கேன். இதோட நம்ம வீட்டில் கடலைப்பருப்பு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதுவுமே ஒரு கையளவுக்கு சேர்த்துட்டு ரெண்டையுமே ஒன்றா களைஞ்சி போட்டுருவேன். அவ்வளோதாங்க. இதை நம்ம ஊற வைக்கணும் அப்படின்றலாம் எதுவுமே தேவையில்லை. நமக்கு பருப்பு நல்லாவே வந்துடும். ஒரு 3-4 விசில் அடிக்க விடணும். சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு வேக விடணும். அவ்வளவுதாங்க. பர்ஃபெக்டாக உங்களுக்கு பருப்பு வந்துடும். இப்போ நல்லா பருப்பை கழுவி நான் குக்கரில் சேர்த்துட்டேங்க. இதோட 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துருக்கேன். எப்போவுமே நான் ரைஸுக்கு இந்த பருப்பெல்லாம் வேக விடணும்னா நான் கல் உப்பு தாங்க சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் சுடுதண்ணி காய வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் விட்டுடலாம். இது ஒரு 3 விசில் அடிக்க விட்டு ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடுங்க. விசில் அடித்து நான் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேங்க. குக்கரில் கொஞ்சம் வளைஞ்சிடுச்சு. இந்த சைடு நமக்கு ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை வடித்து விட்டுடலாம். ரைஸை வடித்து விட்டுட்டேங்க. வடித்து விட்டுட்டு இப்போ நம்ம கையோடு இதை சுத்தம் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு அதிகமாகி அதோட ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் நான் அப்பப்போவே சுத்தம் பண்ணிக்கிடுவேன். நம்ம எவ்வளவு தான் பார்த்து இருந்து பக்கத்துலேயே நின்றாலுமே இங்கிட்டு திரும்புகிற நேரத்தில் சட்டுன்னு பொங்கி வளைஞ்சிருங்க. நம்ம வேலைகளை சீக்கிரமாக செய்யணும்னு நினைப்போம். பட் ஆனால் ஏதாவது ஒரு வேலை நமக்கு சேர்த்து வச்சிடும். இப்போ சாம்பார் தாளிக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே முட்டை பொடி மாஸ்க்கும் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ரைஸும் இங்கிட்டு வடியை போட்டுட்டேங்க. இப்படி தான் நான் எப்போவுமே ரைஸ் வடிப்பேன். வடித்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த பாத்திரம் கழுவுற டப்பு எங்கே வாங்கினீங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இது எங்கள் ஏரியாவில் இருக்கிற மார்க்கெட்டில் தாங்க வாங்கினேன். நாங்கள் 7 Wells மார்க்கெட்டில் வாங்கினேன். இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக நான் வீடியோலையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு சின்ன பல்லாரி வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேங்க பொடியாக, அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நமக்கு ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நமக்கு சீக்கிரமாக மசிஞ்சு வர்றதுக்கு இப்போ கொஞ்சம் போல் இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் இப்போதைக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கீங்க. கொஞ்சம் போல் மிளகாத்தூள், அதிகமாக இதில் நம்ம மிளகுத்தூளும் சீரகத்தூளும் தான் சேர்ப்போம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ஓரமாக ஒதுக்கிக்கலாங்க. இந்த வெங்காய தக்காளியெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 4 முட்டை நான் இன்றைக்கி உடச்சி ஊற்றிக்க போகிறேங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேருங்கிறனால 4 முட்டை நான் எடுத்துக்கிறேன்.
இப்போ முட்டை எல்லாத்தையுமே வந்து உடச்சி ஊற்றிட்டு நம்ம உடனே வந்து கிளறி கொடுக்கக்கூடாது. அப்படியே மெதுவாக விட்டுட்டு நமக்கு அப்படியே சூடு ஆக விடணும். ஏன்னா இப்போவே நம்ம கிளறி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து பொடியாக மாறிடும். அப்படி இருக்கும்போது வந்து டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக மாறிடுது. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் தக்காளிக்கும் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கிறணும். இப்போ முட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஆக ஆக வந்து நம்ம லைட்டாக வந்து கிளறி கொடுங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்புறம் நமக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒரு ஓரமாக கரியிற மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எப்படி மெதுவாக வந்து கிண்டி கொடுத்துக்கலாம். என் முட்டை வந்து ஓரளவுக்கு நல்லா வேகிற மாதிரி பக்குவம் வரும்போது நம்ம இப்போ வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதாங்க. இது முன்னாடியே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கவுச்சி வாசனை வர்ற மாதிரி இருக்கும். இப்படி முட்டையை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இதை கிண்டும் போது அந்த முட்டை ஸ்மெல் வந்து வராதுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து முட்டை பொடி மாஸ் வந்து ரெடியாக இருக்கும். இப்போ முட்டை வந்து நல்லா கிண்டி எடுத்துட்டு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கீங்க ஒரு ஃப்ளேவருக்காக. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சீரகத்தூளை விட கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் தூக்கலாக வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பராக வந்து முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகளை தூவி நம்ம வந்து நல்லா கிளறி விட்டு இறக்கி விட்டுடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈஸியான மெத்தடில் வந்து ஒரு முட்டை பொடி மாசுங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த சைடு வந்து பசங்களுமே வந்து தொழுதுட்டு வந்துட்டாங்க. அதில் என் சின்ன பையன் வந்து பசிக்குதுமா ஏதாவது செஞ்சு தாங்கம்மான்றாரு. வீட்டில் வந்து நமக்கு தோசை மாவு இருந்துச்சுங்க. எப்போவுமே வந்து வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம தோசை மாவு எப்போவுமே கையில் இருந்தால் நம்ம சட்டுன்னு வந்து செஞ்சு கொடுத்துடலாம். அந்த தோசை மாவு எடுத்து ஒரு முட்டை போட்டு அதாவது நம்ம கறி தோசை மெத்தடில் வந்து இன்றைக்கி செய்யலான்ட்டுன்னு ஒரு இருக்கேங்க. ஏன்னா இப்போதைக்கு குழம்புலாம் வந்து ரெடி ஆகலை. ஏன்னா இன்னும் குழம்பு நம்ம தாளிக்கலை. இஃப்தாருக்கு வந்து இந்த பன்னீர் ஸ்டஃப்டு வந்து செஞ்சுருந்தவங்க, அதுவுமே கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை வச்சு இன்றைக்கி வந்து நம்ம கறி தோசை ஸ்டைலில் வந்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்து முதல்ல தோசை மாவை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு முட்டையை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மிளகுத்தூள் வந்து லைட்டாக சேர்த்துட்டு இப்போ பன்னீர் ஸ்டஃப்டையும் போட்டு அதை நல்லா பரத்தி விட்டுட்டேன். சுற்றி வர நெய் விட்டு நம்ம 2 சைடுமே திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு பன்னீர் கறி தோசை வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து சரி, நம்ம இப்போ பசி நேரத்துக்கு வந்து இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இப்படியும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறத வச்சு செஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சின்னவருக்கு வந்து கறி தோசையும் கொடுத்தாச்சுங்க, பன்னீர் கறி தோசை. இந்த சைடு நமக்கு பருப்புமே வெந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு வந்து நம்ம தாளிப்பு ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சாம்பார் பருப்பு குழம்புலாம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் சேர்த்து வந்து தாளிச்சிக்கிடுவேங்க. எல்லாத்துலேயும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நமக்கு நல்லா முருகலாக வந்து வெந்து வரணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்து வேக விட்டுறணும் வெங்காயத்தை. கூடவே இப்போ இதெல்லாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூளும் வந்து சேர்த்துக்கிட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து கரைஞ்சிடாத அளவுக்கு வந்து நம்ம நல்லா தாளிச்சிக்கிறணும். இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்க போகிறோங்க. அதுக்கு பிறகு பருப்பில் வேக வச்சிருந்த காய் எல்லாமே வந்து நமக்கு முன்னாடி தான் நிற்கும். அதை அப்படியே வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி விட்டுட போகிறோம். பாருங்கள், பருப்போடு சேர்த்து கொஞ்சம் கேரட்டும் நிற்கும். அது ஒன்றும் கரைகிறதுனால ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் அது கரையாமல் தான் இருக்கும். இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பருப்பு தண்ணியில் வந்து இதை ஊற்றிடலாங்க. அவ்வளவுதான், நமக்கு சூப்பராக வந்து மணக்க வந்து நமக்கு சாம்பார் பருப்பு குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நீங்கள் சாம்பார்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பருப்பு குழம்பாக கூட வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம். நாங்கள் இது வந்து பருப்பு குழம்புன்னு தாங்க வந்து சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த மெத்தடில் செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நல்லா பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகள் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிட்டேங்க. நெய் சேர்க்கும்போது இந்த பருப்பு குழம்பு ரொம்ப வாசமனமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம சோறோட நெய் சேர்த்து கொடுக்க தேவையில்லைங்க. இந்த சாம்பாரில் இப்படி பருப்பு குழம்புல சேர்க்கும்போது இப்போ இதை ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு வேலைகள் முடிஞ்சிடுச்சு. கூடவே விழுந்த பாத்திரம் அம்புட்டையும் வந்து ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டேங்க. இது கழுவுறதே வந்து ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. சமைக்கிறத காட்டிலும் இதை க்ளீன் பண்ணி விடுறது தாங்க வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் இது பண்ணலனாலுமே வந்து நமக்கு காலையில் ரொம்ப சிரமமாயிடும். அதனால் வந்து நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இப்போ இதோடு வந்து நம்ம சகருக்கு தாங்க வந்து பார்க்குறோம்.
சாம்பாரும் முட்டை பொரியலும் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ சாப்பாடை வந்து டேபிள்லேயும் வந்து கொண்டு வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி சகருக்கு என்ன சாப்பாடுன்னு ஒரு முறை பார்த்துடலாம். நைட்டே வந்து நம்ம ரைஸ் வந்து வடித்து வச்சுட்டோங்க. கூடவே வந்து ஒரு சிம்பிளான வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பருப்பு குழம்பு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இருக்கிற காயை வச்சு வந்து இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுக்கலாம். காயே இல்லைனாலும் கூட இந்த மெத்தடில் வந்து செஞ்சுக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இதோடு வந்து முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நேற்று செஞ்ச சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் போல் இருந்துச்சுங்க. அதையுமே வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதோடு வந்து நேற்று செஞ்ச அகனி பிரியாணியுமே வந்து கொஞ்சம் போல் இருந்துச்சு. அதையுமே வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன். கூடவே வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழம் இருக்குங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம சகருக்கான சாப்பாடு. இப்போ எல்லாருமே வந்து எந்திரிச்சும் வந்துட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து பிளேட்லேயும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட போகிறவங்க சாப்பிட்டுட்டு நம்ம நியத்தை சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோம். அவ்வளவுதாங்க. இதோடு இந்த ஷகர் முடியுது. இதோடு வந்து நம்ம இஃப்தாருக்கு தான் வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து எனக்கு ஒரு சிம்பிளான வேலை தாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. பஜ்ஜி போடுறது மட்டும்தான் இன்றைக்கி வேலை. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு 5 மணியை போல் தாங்க வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்தேன். ஏன்னா நமக்கு பஜ்ஜி மிக்ஸ் மட்டும் ரெடி பண்ணணும். மற்றபடி எனக்கு பெருசாக வேலை இல்லை. நேற்று வச்சுருந்தா நமக்கு உளுந்தம்பருவடைக்கான மாவுமே வந்து கொஞ்சம் போல் இருந்துச்சு. நம்ம எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஆட்டி வச்சுருவோம் இல்லைங்களா? அதனால் அடுத்து வந்து இப்போ பஜ்ஜி மாவு செய்கிறதுக்கு வந்து அதுக்கு எல்லா ஐட்டமே வந்து எடுத்து வச்சுட்டேங்க. நேற்று செஞ்சுருந்த க்ரீன் சட்னியுமே வந்து இருந்துச்சு. அதை நம்ம அப்படியே இன்றைக்கி வச்சு ஓட்டிடலாம். இதோட நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலான்ட்டுன்னு வச்சுட்டேன். க்ரீன் சட்னியுமே 1 நாள் 2 நாள் நம்ம வந்து வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நமக்கு ஃப்ளேவர்லாம் வந்து மாறாது. இதோட வந்து மசால் வடைக்கான மாவுமே வந்து இருக்குங்க. அதுவுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வடைக்கு வந்து மாவு வந்து பெசரி வச்சிடுறேங்க. நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், என்னடா வந்து உளுந்த வடைக்கெல்லாம் அப்போ மாவு ரெடி பண்ணாமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டுன்னு. பட் ஆனால் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நேற்று உளுந்த வடை செஞ்ச மாவை இன்றைக்கி செஞ்சாலும் அது எப்படி இருக்குன்ட்டுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து கையோட வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயம் கட் பண்ண மீறிக்கே வந்து பஜ்ஜி மிளகாயும் வந்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க வந்து கட் பண்ணிவிட்டேன். சின்ன சின்ன குட்டி குட்டியாக தான் வந்து இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெருசாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரமாகும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாகவும் நமக்கு சாப்பிட இருக்கும். ஃபஸ்ட்டு வேலை நமக்கு சீக்கிரமாக முடியும். இப்போ இன்றைக்கி செய்கிறதுக்கு நேற்று வந்து இப்போ எடுத்து வச்சுருந்த புது மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்போ பழைய மாவையும் சேர்த்து தாங்க வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த சைடு வந்து நம்ம வடையுமே வந்து போட்டு விட்டுட்டேன். ஏன்னா நமக்கு அது சீக்கிரம் ரெடியாகணும் இல்லைங்களா? நம்ம இந்த வேலைகள் பார்க்கும்போதே இந்த சைடு நமக்கு வடையுமே வெந்து வந்துடும். இப்போ வந்து மசாலா வடைக்கான மாவு வந்து தட்டி போட்டுட்டேங்க. இப்போ உளுந்த வடைக்கு வழக்கம் போல் வந்து சீரகம், மிளகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து எடுத்துக்க போகிறோம். இதையுமே வந்து கலந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து நான் வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. உங்களுக்கு பஜ்ஜி மாவு ப்ரீ மிக்ஸ் ரெடி பண்ணணுன்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரம்லானுக்கு நான் செஞ்சு வைக்கணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் ரொம்ப ஒர்க்காக இருந்தனால வந்து அது செய்ய முடியலை. எனக்கு வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து ரெடி பண்ணுறதெல்லாம் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்காதுங்க. எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால தான் இதை நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பஜ்ஜி மாவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துட்டு, இந்த கடலை மாவு நான் வீட்டிலேயே தான் வந்து அரைச்சி வச்சுக்கிருவேன். வீட்டில் இல்லை, நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிருவோம். இந்த கடலை மாவோட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இதோட கொஞ்சம் போல் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட கலர் தூளும் வந்து கொஞ்சம் போல் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆப்ப சோடாவும் வந்து சேர்த்துக்கிருவேன். சேர்த்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிருவேங்க. இப்படி தான் நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிருவேன். இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸில் இன்னொரு ஃப்ளேவர் என்னென்னா, இந்த கடைசியாக வந்து பிசைஞ்சு எடுத்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படியே எடுத்து நம்ம பஜ்ஜி மாவு போட்டுக்கலாம். பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பர் மனமாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்கள் செஞ்சதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சைடு வந்து நமக்கு மசால் வடையுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு கடையில் வாங்குகிற அதே மாதிரியே இருக்குங்க இந்த மசால் வடை. ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்து செய்யும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ உளுந்த வடையை வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த தட்டி போடுறது தெரியலன்னு சொல்லுவாங்க. நான் நேற்று ஒரு மெத்தடில் வந்து சொல்லி கொடுத்தேன். இப்போ இன்றைக்கி ஒரு மெத்தடில் வந்து பாருங்கள். கொஞ்சம் போல் வந்து கையை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் போல் மாவு எடுத்து உருட்டி இந்த மாதிரி இன்னொரு கையையும் வந்து கழுவி எடுத்துட்டு இது மாதிரி நம்ம தட்டி ஒரு நம்ம நடுவில் ஓட்டை போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து வடை தட்டி போட்டுக்கலாங்க. இதுவுமே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வடை போடுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஷேப் வரலன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டான வந்து வடை கிடைக்கும். இப்போ இங்கிட்டு வந்து வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து வாழைக்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் வந்து கட் பண்ணுறது ஒரு ஈஸியான மெத்தடில் வந்து கட் பண்ணுவேன். அதனால தான் வந்து இப்போ உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து சீவி ஃபஸ்ட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். நான் கருப்பாக இருக்கிறது மட்டும்தான் சீவுவேன். ஃபுல்லாக பச்சையாரெல்லாம் வந்து ஃபுல்லாக சீவிட மாட்டேன்.
இப்போ சீவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம சீச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்லைசஸாக வந்து விழுகுங்க. இப்போ வந்து புதுசு வாங்கியிருந்தேன், அதில் செஞ்சு பார்த்தேன். எனக்கு அது வந்து சரியாக இல்லை. அப்புறம் உடஞ்சதே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னுடைய பழைய வந்து காய் சீவுறதே வந்து எடுத்தேங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்னு. என்ன இருந்தாலும் பழசு பழசு தாங்க. புதுசு வந்து இன்றைக்கி வந்து எனக்கு சரியாக ஒர்க் ஆகலை. ஆனால் எனக்கு எப்போவுமே வந்து இது வந்து பர்ஃபெக்டாக வருங்க. நான் எப்போவுமே இப்படி தான் வந்து பஜ்ஜிக்கு வந்து காய் சீவிக்கிடுவேன். நமக்கு இந்த சைடு வந்து உளுந்த வடையுமே வந்து வெந்து வந்துடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. நேற்று வச்ச மாவுங்களே வந்து சொல்ல மாட்டோங்க, அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை வந்து நம்ம வடையை எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதில் வந்து இப்போ நம்ம வந்து பஜ்ஜி மாவு வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு கலந்து வச்சதுமே வந்து நல்லா செட் ஆகி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம சீவி வச்சிருந்த வாழைக்காயை வந்து நம்ம டிப் பண்ணி இதில் போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ண உடனே வந்து போடாதீங்க. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அப்படியே வந்து கலந்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு நல்ல பஃபியாக வரும். நான் எப்போவுமே அப்படி தாங்க வந்து செய்வேன். இப்போ வந்து வாழைக்காய் வந்து போட்டுடலாம். நான் வந்து ஒன்று போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து யாரோ பெல் அடிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்துட்டு வரவங்களாட்டியுமே வந்து ஒன்று ஃபஸ்ட்டு தனியாகவே வந்து வெந்து வந்துருச்சுங்க. சரின்னு அதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து 3 வாழைக்காய் பஜ்ஜி வந்து போட்டிருக்கேன். இதுவுமே 2 சைடுமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். பஜ்ஜி வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில். எனக்கு எப்போவுமே இப்படி தான் நான் வந்து செஞ்சுக்கிடுவேன். இப்போ வாழைக்காய் பஜ்ஜி எடுத்துகிட்டு கையோடு வந்து நம்ம மிளகாய் பஜ்ஜியுமே வந்து போட்டுக்கலாங்க. மிளகாய் பஜ்ஜி வந்து லாங்காக போட்டிங்க, பெருசாக போட்டிங்க அப்படின்னா வந்து பிள்ளைங்களுமே வந்து அதை வந்து விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடும்போது பிள்ளைங்களுக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடிச்சி சாப்பிட்றாங்க. இன்னொன்று நம்ம பெருசாக போட்டோம்னா இத்தனை இது வந்து போட முடியாதுங்க. சின்ன சின்னதாக இருக்கிறனால நம்ம நிறையா வந்து போட்டுட்டு ஒரே டயத்துலேயே வந்து முடிச்சுக்கலாம். அதுக்காகவே வந்து நான் இப்படி தாங்க வந்து ஃபாலோ பண்ணுவேன். நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இல்லைங்களா? பஜ்ஜி வேகிற நேரத்துலேயே வந்து நம்ம இப்போ வந்து ரோஸ் சர்பத் வந்து ரெடி பண்ணிடலாங்க. நேற்று வந்து நன்னாரி ரெடி பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து ரோஸ் சர்பத் வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் போல் வந்து சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம சர்பத் வந்து சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து நமக்கு முடிய போகுதுங்க. அதனால் வந்து சீக்கிரமே அதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். நமக்கு இப்போ ஒரு 2 நாளைக்கு தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேங்கிறதுனால நாளைக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா நம்ம இந்த நேரத்துக்கு லெமனை நறுக்கி அதை பிழிஞ்சு எடுத்து செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு செய்கிறது இன்னுமே ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? எப்போவுமே இதுதாங்க வந்து நமக்கு சமையலை வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக பார்த்துக்கிறணும். கஷ்டமாக பார்த்தோம் அப்படின்னா இத்தனை சமையல் செய்யவே முடியாது. ஈஸியாக வேலையை பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு சமையலாக இருந்தாலும் நம்ம செஞ்சிடலாம். சர்பத்தில் சப்ஜா சீட்ஸுமே போட்டு கலந்து எடுத்துட்டேங்க. இப்போ இந்த சைடு வந்து நமக்கு பஜ்ஜியுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 சைடுமே அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம இப்போ வந்து எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்து நமக்கு மிளகாய் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையுமே வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், நமக்கு பொரிக்கிற ஐட்டம்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்ரஷ் வந்து ரெடி பண்ணிடலாங்க. இன்றைக்கி வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் தாங்க வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி கூட ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த க்ரஷ் வச்சு என்னெல்லாம் பண்ணலான்ட்டுன்னு. நம்ம இதை வந்து மில்க் ஷேக் மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம க்ரஷ் வந்து ரெடி பண்ணுறோங்க. இது தவிர்த்து இது நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்குமே தெரியலை. மேக்ஸிமம் இது வந்து கேக்கில் வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்து கேக்கு வந்து நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த ஃப்ளேவர் சேர்க்குறதுக்காக இதை சேர்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானுமே அதை செஞ்சுருக்கேங்கிறதுனால. இது தவிர்த்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. கேக்குக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம க்ரஷ் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணுறதுக்கும் தான் நினைக்கிறேன். வேறு எதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நமக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தவங்களுக்குமே வந்து அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். நானுமே வந்து தெரிஞ்சுக்கிடுவேன். இந்த பைனாப்பிள் க்ரஷ் வந்து எப்பவும் போலந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ரஷை வந்து 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு ஆல்ரெடி வந்து பாலை நான் சூடு பண்ணி நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேங்க. அந்த பாலையுமே இதில் சேர்த்துட்டு நம்ம இப்போ பவுடர் சுகர் சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் வந்து நம்ம டிக்குன்னு அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பைனாப்பிள் க்ரஷ் வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ இதையுமே வந்து செஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம வடை எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே வந்து நான் டேபிள்லேயும் கொண்டு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேங்க. இன்றைய இஃப்தாருக்கு வந்து நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முறை வந்து பார்த்துடலாம். பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்த நோம்பு கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. இது கூடவே இன்றைக்கி வந்து ரோஸ் சர்பத் வந்து போட்டிருக்கோம். சப்ஜா சீட்ஸ் போட்டு நான் ரோஸ் சர்பத் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பைனாப்பிள் க்ரஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. இது வந்து நமக்கு மில்க் ஷேக் மாதிரியே வந்து இருக்கும். அடுத்து வந்து மசால் வடை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து உளுந்த வடை. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் பஜ்ஜி வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. அடுத்து வந்து வாழைக்காய் பஜ்ஜி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். க்ரீன் சட்னி வந்து நமக்கு நேற்று வச்சுருந்ததே இருந்துச்சுங்க. அதனால் இன்றைக்கி இதையே வச்சாச்சு. கூடவே நோம்பு திறக்கிறதுக்கு வந்து பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கேன். இது தாங்க இன்றைய இஃப்தாருக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணது. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய நோம்பு வந்து சிறப்பாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்னலாம் இஃப்தாருக்கு செய்கிறீங்கிறதும் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட வந்து நமக்கு நோம்பு திறக்கிற நேரமும் வரப்போகுதுங்க. நம்ம துவா கேட்டுட்டு நோம்பு திறக்கிறதுக்கு வந்து நேரம் கரெக்டாக இருக்கும்.
இந்த நேரத்தில் வந்து கேட்குற துவா வந்து அல்லாஹ் கபுலாக்கி கொடுப்பாங்கங்க. உங்கள் துவாக்கல்ல எங்களையும் சேர்த்துக்கோங்க. எங்கள் துவாக்கல்ல நீங்கள் எப்போவும் இருப்பீங்க. அவ்வளவுதாங்க. இதோடு இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் புது புது ரெசிபியோடு நாம் நாளைய வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.